கர்த்தர் கூட தேவ சமூகத்தில் கூடபடி கர்த்தர் கிருபை செய்திருந்தாய். நான் கர்த்தருக்கு துதிகளை செலுத்துகிறேன். கடந்த வாரம் முழுவதும் சுரத்தோடு பலத்தோடு ஜீவனோடு பாதுகாத்து இந்த நாளில் தேவ சமூகத்திலே நிற்கும்படி கர்த்தர் கிருபை செய்திருந்தார். அதற்காக கர்த்தருக்கு துதிகளை மகிமை செலுத்துகிறேன். பேதுரு எழுதின நிருபத்தில் வாசிக்கும் போது 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாருங்க. தீமைக்கு தீமையும் உதாசீனத்திற்கு உதாசீனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். போதும். நம்முடைய அழைப்பே வித்தியாசமான ஒன்று. எப்படியா? பழிக்கு பழி வாங்குவதாய் இராமல் நம்ம என்ன பண்ணணுமா? ஆசீர்வதிக்கும்படி எப்படியாக பேதுரு அழகாக அவருடைய நிருபத்திலே எழுதுகிறதை பார்க்கிறோம். அப்படி ஒரு ஆசீர்வதிக்கப்படுகிறதான ஒரு நிலை வறுமையானால் அது எப்படி இருக்கு? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. வேதாகமம் தெளிவாய் சொல்கிறதான காரியம். அதே 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல என்ன சொல்லுது பாருங்க. ஹல்லேலூயா. என்னவா? சுயாதீனமுள்ளவர்களாய் இருந்து 14 கிறிஸ்துவுக்கு ஏற்ற உங்கள் நல்ல நடக்கையை தூஷிக்கிறவர்கள் உங்களை அக்கிரமக்காரர்கள் என்று உங்களுக்கு விரோதமாய் சொல்லுகிற விஷயத்தில் அவர்கள் வெட்கப்பட்டு போகும்படிக்கு நல் மனசாட்சி உள்ளவர்களாய் இருக்கலாம். நம்மை தூஷிக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போகணும்னு சொன்னா உனக்கு என்ன இருக்கணும்? கான்சியஸ். அது பொதுவா எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒன்று. ஆனா மனசாட்சி எல்லாருக்கும் உண்டு. நல் மனசாட்சின்னு சொல்றது எல்லாருக்கும் இருக்குன்னு நம்ம சொல்லவே முடியாது. ஆனா அந்த நல் மனசாட்சி குறித்து எப்படியாக வேதாகமா சொல்லுகிறதான வேலையில அழகாக எழுதப்பட்டதான ஒரு காரியம் என்ன? 1 தீமோத்தேயுவின் நிருபத்தில் அவன் பவுல் அழகாக எழுதுவான். என்ன? 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல பாருங்க என்ன எழுதி இருக்குதுன்னு சொல்லிட்டு. குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து அவனை குறித்து உண்டான தீர்க்க தரிசனங்களின்படியே அந்த தீர்க்க தரிசனங்களை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த சொல்ற இந்த கட்டளையை உனக்கு நான் ஒப்புவிக்கிறேன். அவன் என்ன அந்த கட்டளைன்னு சொன்னா, நீ விசுவாசமோ நீ எப்படி பண்ணவனா இருக்கணும்? உனக்கு சொல்லப்பட்டதான தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால், அல்லது உனக்கு கொடுக்கப்படுகிறதான எழுதி இருக்கிறதான ஆசீர்வாதங்கள் நிறைவேற்றப்பட வேண்டுமானால் வேதம் சொல்லுகிறது உனக்கு விசுவாசம் மட்டும் இருந்துட்டா போதாது, கூடவே என்ன இருக்கணுமா? நல் மனசாட்சி. இங்கிலீஷ்ல குட் கான்சியஸ் சொல்லியிருக்கோம். நல் மனசாட்சி. இந்த நல் மனசாட்சி உள்ளவனால தான் என்ன பண்ண முடியும்? தேவனுக்கு பிரியமானவனாக, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவனாக இருக்கவே முடியும். ஹல்லேலூயா. அப்படி இல்லைன்னு சொன்னா அது ரொம்ப கடினமான காரியம். ஏன் இன்றைக்கு இந்த நல் மனசாட்சியை பற்றி ஆண்டவர் கொடுக்கிறார் என்று பார்க்கும்போது, பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவரா அதாவது பிதாவாகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டு வந்ததான வேளையிலே அவர்களுக்குள்
அந்த நல் மனசாட்சி என்பது இல்லாமல் இருந்தது. ஏன் சொன்னா ஒரு மனசாட்சி அப்படி என்று சொல்லுகிறதான வேளையில அப்படி இருதயம் பூர்வமாக உள்ளே தோன்றுகிறதான உணர்ச்சியான காரியங்கள் அது நல்லதா கெட்டதா என்பதை நிர்ணயிக்கக்கூடிய வகையிலே உனக்கு அந்த மனசாட்சி இல்லைன்னு சொன்னா அது சாதாரணமா அது ஒரு மனசாட்சி. ஆனா நல் மனசாட்சி என்று சொல்லும் போது நல்லவைகள் கெட்டவைகள் எவைகள் என்று உணர்ந்து செயல்படக்கூடியதுதான் நல்ல மனசாட்சி. இந்த மனசாட்சி எல்லாருக்கும் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. அப்போ அந்த காலத்துல அவங்க பலியிட்டாங்க. அப்படி பலியிடுகிறதான வேளையில வருஷம் வருஷம் பாருங்க, ஏன்னா எபிரேயர் 10ஆம் அதிகாரத்துல 1-2 வாசிக்கும் போது பாருங்க, 2ஆம் வசனம், பூரணப்படுத்துமானால் என்ன ஒரே விதமான பலியை செலுத்துறாங்க. அவைகளை செலுத்தி வருகிறவர்கள் ஒரு காலமும் பூரணப்படுத்த மாட்டாது. பலியினால என்ன பண்ண முடியாது? ஒரு மனுஷன் பூரண மனுஷனா நல் மனசாட்சி உள்ளவனா மாறவே முடியாதுன்னு வேதம் சொல்லுது. ஆனா அடுத்த வசனம் சொல்லுது, அது பூரணப்படுத்துமானால் அந்த பலியானது நல் மனசாட்சி உடையவனாக மாற்றுமேயானால் அந்த பலி செய்கிறதான அந்த காரியம் ஆராதனை செய்கிறவர்கள் ஒரு தரம் சுத்தமாக்கப்பட்ட பின்பு இன்னும் பாவம் உண்டென்று உணர்த்தும் மனசாட்சி அவர்களுக்கு இல்லாதிருப்பதினால் அந்த பலிகளையே செலுத்துவது நிறுத்தப்படாமல் இருக்கிறது என்பதை இங்கு வேதாகம் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஆனா எப்படி நல் மனசாட்சி மனசாட்சி பேசுகிறதா இருந்தால் அதை உணர்கிறவனா என்ன நிறுத்திடுவான். ஹல்லேலூயா. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறதுன்னு சொன்னா, பூரணப்படுத்தாத ஒரு பலியை ஒரு ஆராதனை அவர்கள் செய்து கொண்டு வந்தாங்க. ஆனா அதனுடைய விளைவு என்னன்னு சொன்னா, அவங்களுக்கு வருஷம் வருஷம் ஒரு செலவு இருந்தது. அவ்வளவுதான். அவன் வளர்க்கிறானே இல்லையோ, ஒரு ஆட்டுக்குட்டியை நான் என்ன பண்ணணும், வாங்கிட்டு போயிட்டு பாவ நிவாரண பலி செலுத்தணும். அதற்காக அவன் செய்யக்கூடியதான காரியம் ஏதாவது ஒரு பணத்தை கொடுத்து என்ன பண்ணுவான், வாங்கிட்டு போவான். அதுதான் போயிட்டு அவன் செய்வான். ஆனா அதை செய்து விட்டு திரும்ப என்ன பண்ணுவான், வந்து மறுபடியும் பழைய வாழ்க்கை அது தொடர்ந்துகிட்டு தான் இருக்குது. அப்படி நிறுத்தப்படாதபடியால் பாவங்கள் உண்டென்று அவைகளினாலே இந்த பலியை நிறுத்தாததினாலே என்னவா, ஹல்லேலூயா, வருஷம் தோறும் நினைவு கூறுதல் என்ன பண்ணி இருக்குதா, உண்டாய் இருக்கிறது. ஏன் நிறுத்தலன்னு சொன்னா, அவன் மனசாட்சி அவனுக்கு இல்லை. அதனால என்னன்னா, மனசாட்சி இருந்ததுன்னா, நல் மனசாட்சி இருந்ததுன்னா, அவன் போன வாரம் நம்ம பலியிட்டோம், ஆண்டவர் நம்ம மன்னிச்சுட்டாரு. ஆனா மறுபடியும் நான் என்ன பண்ணக்கூடாது, அந்த காரியத்தை நான் செய்யக்கூடாது. மறுபடியும் நான் போயிட்டு என்னுடைய பாவத்துக்காக நான் என்ன பண்ணக்கூடாது, போயிட்டு பலியிடக்கூடாதுங்கிறதான ஒரு நல் மனசாட்சி இருந்தாக்கா அந்த பலி ஒரே வருஷத்திலே நிறுத்தப்பட்டு இருக்கும். அப்படி நிறுத்தப்படாதபடியினாலதான் என்ன ஆச்சது, அந்த பாவம் இருக்கிறது என்று அவன் உணர்கிறபடியினாலே அவன் மீண்டும் அடுத்த வருஷம் வந்து என்ன பண்றான், அதே பலி அவன் செலுத்துறான். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, அல்லாமல் காலை வெள்ளாட்டு கடாய்களுடைய ரத்தம் பாவங்களை என்ன பண்ணல, நிவர்த்தி செய்ய மாட்டாது. ஹல்லேலூயா. இதுவும் ஆவியானவர் தான் எழுதுறார், இல்லைன்னு சொல்லல. ஹல்லேலூயா. இந்த காரியங்கள் எழுதும் போது நமக்கு நினைவுபடுத்துகிறதான இன்னொரு காரியம் என்ன, நியாய தீர்ப்பு ஒன்று உண்டு, மரணம் ஒன்று உண்டு என்பதை அழகாக இங்கே எழுதி இருக்கிறதை பார்க்கிறோம். என்ன, 9ஆம் அதிகாரத்தில் 27ஆம் வசனம் பாருங்க. அன்றைய ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு என்னப்பட்டு இருக்குதா, நியமிக்கப்பட்டு இருக்கிறது, எழுதப்பட்டு இருக்கிறது, நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இதில் எந்த விதமான மாற்றமே கிடையாது. நமக்கு முன்னாடி சில காரியங்களை ஆண்டவர் வைத்து இருக்கிறார். ஆனால் அந்த காரியங்களை வைத்ததான ஆண்டவர் அதிலே இருந்து நீ தப்பித்துக் கொள்ளும்படி ஒரு போக்கை தேவன் உருவாக்குகிறதை இங்கே பார்க்கிறோம். என்ன, இந்த பலியினாலே ஒரு மனுஷன் என்ன பண்ண முடியாது, நல் மனசாட்சி உடையவனாய் மாற முடியாது. மனசாட்சி இருக்குது, ஆனா அவனுக்கு என்ன இல்லை, நல் மனசாட்சி என்பது கிடையாது. அப்ப நல் மனசாட்சி என்பது அவனுக்குள்ளே இருக்குமே, ஆனால்
மறுபடியும் செய்த பாவத்தை செய்துவிட்டு பலியிட மாட்டான். அதுதான் இங்க இருக்கிறதான காரியம். நேற்று ஒரு காரியத்தை பார்த்தேன் டிவியில, என் மனைவியோடு கூட சொன்னேன். ஆனா மனுஷனுக்கும் மிருகங்களுக்கும் என்ன வித்தியாசம் சொன்னா, அந்த அறிவுபூர்வமாக தேவன் வைத்திருக்கிற காரியம் சொன்னா ஒண்ணுதான் வித்தியாசம், பகுத்தறிவு என்கிறதான ஒரு காரியம். மற்றபடி 5 அறிவு அந்த மிருகங்களுக்கு உண்டு. ஆனா ஒரு அறிவு அதிகமா ஆண்டவர் நமக்கு கொடுத்த 6 அறிவு உள்ள மனுஷனாக நம்மை ஆண்டவர் இந்த பூமியிலே வைத்திருக்கிறார். நேற்று பார்க்கிற ஒன்றுக்கு, அதாவது ஒரு விலங்கு 5 அறிவுள்ளதான விலங்கு, அதை நடத்துகிறவன் பக்கத்துல இருக்கிறான். ஒரு சின்ன குச்சி தான் வச்சிருக்கிறான், துப்பாக்கியோ அல்லது மற்ற பயங்கரமான ஆயுதங்களை வச்சிருக்க. ஆனா அறிமுகமே இல்லாத ஒரு மனுஷன் போயிட்டு என்ன பண்றான், அது பக்கத்துல போயிட்டு உட்காருறான், தடவி கொடுக்கிறான். அப்புறம் என்ன செய்யறான், அது மேலேயே படுத்துக்கிறான். காட்டுல இருக்கிற ஒரு புலி கிட்ட போயிட்டு அப்படிலாம் தடவி கொடுக்க முடியுமா? ஒரு ஓடி வருது ஒரு புலி, நிக்க சொல்லிட்டு போய் தடவி கொடுக்கிற, படு நான் உன் பக்கத்துல படுக்கிறேன்னு சொல்ல முடியுமா? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இந்த காரியத்தை இன்றைக்கு ஆவியானவர் வெளிப்படுத்த போகிறார். ஆனால் மிருகங்களுக்கு உரியதான அந்த உணர்வு எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை ஆண்டவர் நேற்று எனக்கு அதன் மூலமாக சொல்லுகிறதான ஒரு காரியத்தை தான் உங்களுக்கு முன்னே அதை நான் வைக்கிறேன். புலி என்ன தொட்டவே என்ன பண்ணும், அடிச்சு போடுகிறதான ஒரு கொடூரமான விலங்கு. விலங்குகளே கொடூரமானது புலிதான். சிங்கம் கூட அடிக்காது. ஒரு முறை யாராவது சாப்பிட்டுட்டாங்க, அது பக்கத்துல போனா கூட அது ஒண்ணும் செய்யாது. ஆனா புலியினுடைய குணம் அப்படி கிடையாது. எதிரில பாக்குறது எல்லாத்தையுமே அடிச்சு கொண்டு போட்டுடும். அப்படிப்பட்டதான ஒரு மிருகம் பாருங்க. அது பக்கத்துல போறான், இவன் முன்ன பண்ண அதை பார்க்கவே இல்லை. முன்னால அதை எப்பயுமே முன்னால போய் பார்த்ததே இல்லை, அடிக்கடி போய் பார்த்ததும் கிடையாது. ஒரே ஒரு முறை தான் போறான், அவனை பார்க்குது, தடவி கொடுக்கிறான் எல்லாமே. இது எப்படி, நல்லா யோசனை பண்ணி பாருங்க. மிருகங்கள் கூட எப்படி இருக்குது, நடத்துகிற விதத்தை புரிந்து கொண்டு மனசாட்சி உடையதா என்ன பண்ணுது, அமைதியா இருக்குது. தன்னை நடத்துகிறவனுக்கு முன்பதாக வேதம் சொல்லுகிறது, என்ன மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பதாக எப்படி இருக்கும் ஆடு, சத்தமிடாமல் இருக்கிறது போல. இவன் தடவனா எவனோ வந்த, அதுக்கு எப்படி இருக்குதே தெரியல. ஆனா அந்த புலி என்ன பண்ணுது, அமைதியா இருக்குது. அவனுக்கு கோலம் மட்டும் இப்படி காட்டுறான். காட்டின உடனே அது என்ன பண்ணுது, படுத்துக்குது. அது மேல இவன் படுத்துக்கிறான். அப்போ அதனுடைய சுபாவங்கள் வேதம் சொல்லுகிறது, மனுஷனுடைய சுபாவத்தினாலே எல்லாவற்றையும் என்ன பண்றான், அடக்கினது உண்டு. இன்னும் அடக்கிக்கிட்டு தான் இருக்கிறான். ஆனா மனுஷனுடைய சுபாவம் மட்டும் என்ன பண்ணல, இன்னும் மாற்றப்படவே முடியல பாருங்க. ஹல்லேலூயா. அவன் மனசாட்சி அற்றவனதான் இருக்கிறான். எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்ததான வேலையிலே அற்புத அடையாளங்களை காட்டிதான் ஆண்டவர் என்ன பண்ணார், அவர்களை கொண்டு வந்தார். இவ்வளவு அற்புத அடையாளங்களை பார்த்த பின்பும் கூட ஆண்டவரை விசுவாசிக்க அவர்கள் என்ன பண்ணல, ஹல்லேலூயா, விசுவாசிக்காமல் தேவனுக்கு விரோதமான காரியத்திலே அவர்கள் முறுமுறுப்பதும் பரீட்சை பார்ப்பதுமா இருந்தது என்பதை வேதாகமம் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் தெளிவாக இங்கு பேசுகிறது என்ன, நீ எப்படிப்பட்டவனா இருக்க வேண்டும், தீமோத்தேயுவே நீ விசுவாசம் உள்ளவனாக நல் மனசாட்சி உடையவனாக என்ன பண்ணணும், இருக்கணும். ஹல்லேலூயா. ஏன் உனக்கு நல் மனசாட்சி வேணும்? அந்த நல் மனசாட்சி உனக்கு இருக்குன்னு சொன்னா உனக்கு பகுத்தறியக்கூடியதான காரியம் உனக்குள்ளே அது இருக்கும். எது நல்லது எது கெட்டது என்பதை நிதானிக்க கூடியதான காரியம் உனக்குள்ள என்ன பண்ணப்படும், அது செயல்படுத்தப்படும் என்பதில் சந்தேகமே கிடையாது. அதே எபிரேயர் 9:9 வாசிக்கும் போது பாருங்க, அந்த கூடாரம் இக்காலத்திற்கு உதவுகிற ஒப்பனையாய் இருக்கிறது, அதற்கேற்றபடி செலுத்தப்பட்டு வருகிற காணிக்கைகளும், எப்படியா காணிக்கைகளும், அடுத்தது என்னவா, பலிகளும், ஆராதனை செய்கிறவனுடைய மனசாட்சியை கூட என்ன பண்ணப்படுதுல, பூரணப்படுத்த கூடாமல் இருந்தது. ஒவ்வொருடைய அதுல யாருமே விதி விலக்கே கிடையாது.
சபையார் மாத்திரம் கிடையாது, ஆசாரியனும் கூட தீர்க்கதரிசியாக வழிநடத்தி கொண்டு வந்ததான அல்லேலூயா மோசேயும் கூட ஒருவனும் என்ன பண்ணப்படல. இந்த பலியினாலே யாரும் வந்தனா பூரணப்படுத்தப்பட நல் மனசாட்சி உடையவனாக மாற்றப்படவே முடியல பாருங்க. அதனால பலியினால, அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், என்ன இளங்காலை வெள்ளாட்டுக்களா இவங்களுடைய பலிகளை நான் என்ன பண்றது கிடையாது, விரும்புறது கிடையாது. சவுல் இப்படியாக அந்த காரியத்தை மீறும் போது ஆசாரியன் செய்யக்கூடிய காரியத்தை தான் எடுத்து செய்கிறதான வேலையில சாமுவேல் வந்து சொல்ற, என்ன அவன் சொன்னா, தேவனுக்காக உம்முடைய ஜனங்கள் கொண்டு வந்தது, ஆனா ஆழ்வன் சொன்னதான காரியம் பலியை ஆண்டவர் என்ன பண்றது கிடையாது, விரும்புறது கிடையாது. பலியை தகன பலி ஆண்டவர் விரும்பல. ஆண்டவர் விரும்புகிறது எது, கீழ்ப்படிதெல்லாம் உத்தமம். பலி உத்தமம் கிடையாது, காணிக்க உத்தமம் கிடையாது. அல்லேலூயா. வேத வசனம் என்ன சொல்லுகிறதோ அதை செய்ய வேண்டும் என்பதற்காக தான் இத்தனை போராட்டங்களை ஆண்டவர் என்ன பண்ணார், தன்னை ஏற்றுக்கொண்டதான காரியம் அதுதான். தனி போராட்டங்களுக்குள்ள நம்ம என்ன பண்ணணும், காணப்பட வேண்டும் என்பதற்காக அல்ல. லகுவாக மாற்றினதான ஆண்டவர் அவரை போல நம்ம போராடிட்டா இருக்கிறோம்? இல்ல இல்ல. சூழ்நிலைக்கு தக்கவாறு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், மாற்றிக்கொண்டு ஒவ்வொரு நாளும் நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அதையும் அவர் பார்த்துட்டு என்ன பண்ண, நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். அப்ப நல் மனசாட்சி என்று சொல்லுகிறதான வேளையில அதே பாருங்க, 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல என்ன அழகாக எழுதி இருக்குது பாருங்க. மீண்டும் ஒரு முறை கூட வாசிக்கிற பாருங்க. விசுவாசத்தின் ரகசியத்தை அவர் சொல்ற, தீமோத்தேயுக்கு எழுதுறேன்னு, விசுவாசத்தினுடைய ரகசியத்தை நீ எப்படி காத்து கொள்ளணுமா, சுத்த மனசாட்சி. அங்க பார்த்த நல் மனசாட்சி உள்ளவனா இரு. நீங்க பாக்குறோம் எப்படி சுத்த மனசாட்சியிலே என்ன பண்ணணும், காத்து கொள்ளுகிறவனாய் நீங்கள் என்ன பண்ணணும், இருக்க வேண்டும். இருக்க வேண்டும், இருக்க வேண்டும் என்கிறதான ஒரு காரியத்தை மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறதனுடைய நோக்கம் வேறு. அல்லேலூயா. நீ இப்படிதான் இருக்கணும். இஸ்ரவேல் ஜனங்களை போல நீ இருக்கக்கூடாது, மனசாட்சி அற்றவனாய் இருக்கக்கூடாது. மீண்டும் மீண்டும் காரியங்களை செய்து கொண்டு பலியை மட்டும் உன்னுடைய வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்க கூடாது. அதற்கு மாறாக என்ன நீ செய்ய வேணும், நல் மனசாட்சி உடையவனாய் என்ன பண்ணணும், இருக்கணும். அழகாக இங்கே எழுதப்பட்டதான காரியத்தை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அதே காரியத்தை பாருங்க, 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே மீண்டுமாய் நான் வாசிக்கிறேன் பாருங்க. என்னவா, குமாரனாகி தீமோத்தேயுவே, உன்னை குறித்து உண்டான தீர்க்க தரிசனங்களின்படி நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளை உனக்கு நான் என்ன பண்றேன், ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல் மனசாட்சி உடையவனாய் இரு. உனக்கு என்ன இருக்கணும், 2 காரியம். ஒன்று விசுவாசம், 2வது மனசாட்சி. இல்ல, நல் மனசாட்சி. உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் மனசாட்சி இருக்கும். ஏதாவது ஒரு காரியத்தை செய்துட்டா கேட்டாலே உனக்கு மனசாட்சின்றதே இல்லையா, அவனுக்கு தெரியாது. என்ன மனசாட்சி, நல் மனசாட்சி இருக்குதான்னு கேட்க வேண்டியதுதான். அவன் கேட்பான், உனக்கு மனசாட்சி இருக்குதான்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே பார்க்கிறோம் என்ன, விசுவாசம் நல் மனசாட்சி உடையவனாய் இரு. அடுத்த வசனம் பாருங்க. என்னவா, இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு என்ன பண்றாங்களா, விசுவாசமாகிய கப்பலை அவர்கள் என்ன பண்றாங்க, சேதப்படுத்துகிறார்கள். அழகாக இங்க எழுதப்பட்டதான காரியம் என்ன, இங்கே விசுவாசம் என்பது ஒரு கப்பலுக்கு ஒப்பிட்டு சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஒரு கப்பல் தண்ணியில போயிட்டு இருக்குது, தரையில நிக்க வச்சா எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா தண்ணியில போயிட்டு இருக்கிற கப்பல்ல, பெரிய கப்பல் தான், எங்கேயாவது ஒரு சின்ன ஒரு ஓட்டம் இருந்ததுன்னா என்ன நடக்கும், யோசனை பண்ணி பாருங்க. அதுல நிறைய பொருட்கள் ஏத்திட்டு போவாங்க, நிறைய ஆட்கள்லாம் இருப்பாங்க, வேலை செய்யறவங்கலாம் இருப்பாங்க. சின்ன ஓட்டை தானே, இவ்வளவு பெரிய கப்பல், அந்த ஓட்டை என்ன பண்ணிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டா பின்னால் என்ன போக 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 என்ன ஆகிட்டே இருக்கும். அல்லேலூயா. சேதம் வந்து கப்பலுக்கு தான் நீ நினைக்கிற, கப்பலுக்கு சேதம் இருந்தாலும் அது பிரயோஜனம் இல்லை.
ஆனா கப்பலிலே இருக்கிறதான பொருட்கள், கப்பலிலே பிரயாணம் செய்கிறதான எல்லாருக்கும் சேதம் என்பதை முதலாவது என்ன பண்ணணும், உணர வேண்டும். அப்ப விசுவாசிகளாகி உங்களுக்குள்ளே ஒரு சிறு காரியம் இருக்குமேயானா, வகை தேடி சுற்றி திரிகிறதான பிசாசானவன் உள்ளே நுழைய நீ இடம் கொடுப்பாயானால், ஹல்லேலூயா, உன்னுடைய வாழ்க்கை எப்படியாக மாறிவிடும் என்பதை வேதாகமம் வெளிப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. சிலர் அங்க அழகாக சொல்றது, இந்த நல் மனசாட்சியை சிலர் எப்படி பண்றாங்க, தள்ளி விடுகிறதை பார்க்கிறோம். உனக்கு நல் மனசாட்சி இருந்தா என்ன பண்ணணும், அதிக கவனமா இருக்கணும். நல் மனசாட்சி உள்ளவன் தான் போராட முடியும். நல் மனசாட்சி உள்ளவன் தான் விசுவாசத்திற்கு வருகிறதான எதிர்த்து நிற்கிற எல்லா காரியத்தை முன்னிட்டு அவன் போராடுகிறவனாய் இருப்பான். இதை ஆலோசனையாக கொடுக்கிறதான பவுல் சொல்ற என்ன, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், என்ன சொல்ற அடுத்தது, விசுவாசத்தை காத்துக் கொண்டேன். ஹல்லேலூயா. இங்க அதுதான் சொல்ற, நல் மனசாட்சி விசுவாசத்தை நீ எப்படி இருக்கணும், காத்துக் கொள்ள வேண்டும். அது உடையவனாய் நீ இருக்க வேண்டும். தெளிவா இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப அந்த காலத்தில் அவங்களுக்கு மனசாட்சி எப்படி இருந்தது, செத்துமாய் இருந்தது. அந்த மனசாட்சியிலே உணர்வு கிடையாது. தான் பேசுகிறது என்ன, அதை உணரத்தக்கதான கிருபை அவர்களிடத்தில் இல்லாத பட்சத்தில் பலியை அவர்கள் வருஷம் பலி செலுத்துகிறவர்களாகவே தான் இருந்தாங்களே தவிர நல் மனசாட்சி உடையவனாய் மாறவே இல்லை. பாருங்க, ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த நல் மனசாட்சி உடையவனாக மாற்றப்பட வேண்டும் என்றால் அது யாரால முடியும் சொன்னா, வேத வசனம் தெளிவாக சொல்லுகிறது. அன்னைக்கு இருந்தாங்க உண்மைதான், அன்னைக்கு செய்ததான காரியங்கள் உண்மைதான், அன்னைக்கு தேவனுக்கு விரோதமான காரியங்கள் செய்ததெல்லாம் உண்மைதான், இல்லைன்னு சொல்லல. ஆனா ஆண்டவர் சொன்னார் என்ன, அன்றைக்கு அவர்கள் மனசாட்சி இல்லாமல் செய்த காரியங்களை மோசேயோடு கூட பேசும்போது ஆண்டவர் சொன்னார், இவர்கள் பாவங்களை விசாரிக்கும் நாளிலே நான் என்ன செய்வேன், விசாரிப்பேன். நான் விசாரிக்க விட மாட்டேன். ஆனா நல் மனசாட்சி அப்படிங்கிறதான ஒரு காலம் வருகிறதான வேளையிலே, அந்த காலத்தை கர்த்தர் ஏற்படுத்துகிறதான வேளையிலே, ஆவியானவர் பூமிக்கு வந்து இறங்கினதான வேளையிலே, மனுஷர் மீது இறங்கினதான வேளையிலே அங்க நடக்கிற காரியங்கள் வித்தியாசமான ஒரு காரியம். அது என்ன பாருங்க, அதே எபிரேயர் 8ஆம் அதிகாரத்தில் பாருங்க, அழகாக எழுதினதான காரியம் என்ன, ஏனெனில் 12ஆம் வசனம், நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்ததனாலதான் என்ன, ஹல்லேலூயா, கிருபையானது வேலை செய்ய ஆரம்பிச்சது. ஹல்லேலூயா. கிருபை காலைதோறும் புதியதாக எப்படி மன்னா வந்தது, காலைதோறும் எப்படிப்பட்டதா இருந்தது மன்னா, வானத்தில் இருந்து நைட்டு காலையில் வந்தது, 2 நாளைக்கு ஒரு வாட்டி அல்லது ஒரு வாரத்துக்கு ஒரு முறை வந்தது என்று இல்ல. தண்ணிலாம் பாத்தீங்கன்னா வெயில் நாள்ல பாத்தீங்கன்னா, கோடை காலத்துல வரும்போது பாத்தீங்கன்னா அங்கங்க ஏரியா வாரியா பிரிச்சிருவாங்க. என்ன பிரிச்சுட்டு, சனிக்கிழமை இந்த ஏரியாவோட தண்ணி விடுவாங்க, இத்தனை மணி நேரம் தான். அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னொரு, அடுத்த நாள் இன்னொரு, இப்படி போயிட்டே இருக்கும். ஆனா மன்னாவானது அப்படி கிடையாது. அது எப்படியா, அனுதினமும் ஒவ்வொரு நாளும். இல்லைன்னா இவங்க இன்னும் சோம்பேறி ஆயிட்டு இன்னும் என்ன பண்ணுவானுங்க, பொறுப்பேறி போய் தான் பேசுவாங்க. ஆண்டவருக்கு தெரியும். டெய்லி உங்க பொறுக்கணும், டெய்லி பொறுக்கிதான் சாப்பிடணும். ஹல்லேலூயா. அப்படியாகவே அவர்களை தேவன் 40 வருஷம் அலைய விட்டதை பார்க்கிறோம். ஆனா பரிசுத்த ஆவியானவரை குறித்து வேதாகமம் அழகாக சொல்லுகிறதான ஒரு காரியம் என்ன, ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தில் பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார் என்பதை அங்கே தெளிவாக எழுதப்பட்டதான ஒரு காரியம். 63ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் போது அங்கே ஹல்லேலூயா, கர்த்தருடைய ஆவியானவர் என்ன செய்கிறார் என்பதை வேதாகமம் தெளிவாக வெளிப்படுத்துகிறதான காரியம் என்ன, 63:10 பாருங்க, அவர்களுடைய அவருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள். அவர்களோ கலகம் பண்ணி அவருடைய பரிசுத்த ஆவியை
விசனப்படுத்தினார்கள். அதனால் அவர்கள் அவர்களுக்கு சத்துருவாய் மாறி, அவர் சத்துருவாய் மாறல, பரிசுத்த ஆவியானவர் சத்துருவாய் மாறல. இங்க நல்லா கவனிக்கணும். அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் கலகம் பண்ணி அவருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள். அவருடைய பரிசுத்த ஆவியானவரை விசனப்படுத்தினார்கள். அவருடைய, ஆனா இங்கே சொல்லப்பட்டிருக்கிற அதனால் அவர் யாரு? அவருடைய வருவார். அவர் என்ன செய்கிறார்? அவர்களுக்கு சத்துருவாய் மாறி அவரே அவர்களுக்கு விரோதமாய் யார் பண்ணாரா? யுத்தம் பண்ணினார் என்று வேதாகமம் சொல்லுகிறது. இப்ப பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் கூட வந்தார். பரிசுத்த ஆவியானவரையும் அவங்க என்ன பண்ணிட்டாங்க? துக்கப்படுத்திட்டாங்க. அதுக்கு உண்டான பனிஷ்மெண்ட் கொடுக்கிறார் ஆண்டவர். இப்ப பரிசுத்த ஆவியானவர் எங்க போனார்? பரிசுத்த ஆவியானவர் அவங்கிட்ட இல்ல. ஹல்லேலூயா. அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் இல்ல. ஆனா மீண்டும் தேவன் ஆவியானவரை அழைக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. மீண்டும் என்ன? 12ஆம் வசனம் பாருங்க. அதே அதிகாரத்திலே அவர்கள் நடுவிலே தம்முடைய பரிசுத்த ஆவியை இருக்க கட்டளையிட்டு, அப்ப என்ன முதல் காரியத்தை அவங்க செய்யும் போது என்ன பண்ணிட்டார் ஆண்டவர்? அவர்களிடத்திலிருந்து விலகிட்டார். ஆனா இங்க என்ன மறுபடியும் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, எங்க இருக்க சொல்றார் ஆண்டவர்? நடுவிலே. யாருடைய நடுவிலே? இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி அவரை துக்கப்படுத்தினார்களோ அவர்களுக்கு நடுவிலே மீண்டும் பரிசுத்த ஆவியானவரை கர்த்தர் இருக்க கட்டளையிட்டார். ஆனா நடத்துகிறது யாரு? ஆவியானவரை நடத்தினார் இல்ல. பாருங்க, என்னவா இருக்க கட்டளையிட்டு மோசேயின் வலது கையை கொண்டு அவர்களை தமது மகிமையின் புயத்தினாலே நடத்தி தமக்கு நித்திய கீர்த்தி உண்டாக்க அவர்களுக்கு முன்பாக தண்ணீரை பலந்தார். ஹல்லேலூயா. ஆவியானவர் இருக்கிறார். மோசேயின் மூலமாக தேவன் கிரியை செய்கிறார். 3 பேரும் வேலை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தினதான வேலையில ஆண்டவர் சும்மா இருந்தாரா? ஹல்லேலூயா. யாரெல்லாம் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தினார்களோ அவர்களுக்கு விரோதமாகி தேவன் யுத்தம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப நடத்தி கொண்டு போகிறவர், கையை பிடிச்சு நடத்திட்டு போறவன் மோசேவா இருந்தாலும் அவருக்கு வழியை ஆயத்தப்படுத்தி கொண்டு போகிறவர் இரவு பகல் யாருன்னு சொன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இவர்களை நடத்தி கொண்டு போகிறதுல 3 பேருக்கும் பங்கு உண்டு. திரியேக தேவனுக்கு பங்கு உண்டு. அவர் பகலிலே மேக ஸ்தம்பமாக தேவ தூதனானவர், இரவிலே அக்கினி ஸ்தம்பமாக அதே தேவ தூதனானவர். இவருக்கு முன்ன போய்கிட்டு தான் இருக்கிறார். ஆனா அடுத்தது பாருங்க என்ன செய்யறார்? நடுவிலே வந்த பின்பு போயிட்ட பிறகு இவங்களுக்கு யுத்தம் நடந்தது. ஆண்டவர்களுக்கு விரோதமாக எழுப்பினார். ஆனா திரும்ப வந்து பரிசுத்த ஆவியானவரை நீ அவர்களை நடுவிலே இருக்கணும்னு பிதாவானவர் கேட்டுக்கொண்டதுனால ஆவியானவர் அவர்களை என்ன செய்கிறார் சொன்ன பாருங்க. இரக்கம் உள்ளவங்க 3 பேருமே பாருங்க. 14ஆம் வசனம் பாருங்க. என்னவா? 17, 13. ஒரு குதிரை வனாந்தர வெளியிலே நடந்து போகிறது போல அவர்கள் இடராதபடிக்கு அவர்களை ஆழங்களிலே நடக்க பண்ணினவர் எங்கே? ஹல்லேலூயா. அவங்களுக்கே ஒரு சந்தேகம். ஆனா அடுத்த வசனம் சொல்லுது என்னன்னு சொல்ல, இவங்க எப்படி நடத்திட்டு போறாரா? கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை என்ன பண்ணாரா? பள்ளத்தாக்கிலே போய் இறங்குகிற மிருக ஜீவன்களை போல என்ன பண்ணாரா? ஹல்லேலூயா. இளைப்பாற பண்ணினார். இப்படியே தேவரீர் உமக்கு மகிமையுள்ள கீர்த்தியை உண்டாக்கும்படி உம்முடைய ஜனத்தை கர்த்தர் என்ன பண்ணாரா? நடத்தினார். ஹல்லேலூயா. அவங்களுக்கு நல் மனசாட்சி இல்லாமல் போனாலும் கூட அழைத்தவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறபடியினால ஹல்லேலூயா. ஒரு சூழ்நிலையில அவர் கோபம் வந்து யுத்தம் பண்ணுகிறார். அடுத்த சூழ்நிலையில ஆவியானவர் விலகிவிட்ட பின்பு ஆண்டவர் பிதாவாகிய தேவன் மறுபடியும் அவரை கூப்பிடுறாரு. ஹல்லேலூயா. வா வா வந்து என்ன பண்ண? ஆவியானவரை நீ வந்து எங்க இருக்கணும்? அவருடைய நடுவில, ஓரத்தில் எங்கும் கிடையாது.
இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடுவிலே மீண்டாவை கொண்டு வந்து நடுவிலே வைத்து அந்த சூழ்நிலை அவங்களை எங்க நடத்தினாரா? எப்படி ஆடு மாடு எல்லாம் பாருங்க, மேய்க்கிறதான வேலையில நல்ல கரம்பா இருக்கிற இடத்துல மேய்க்கிறதான விதம் வேற, நல்ல பசுமையான தண்ணீர் நிறைந்த இடத்துல ஆடு மாடுகளை கொண்டு போகும்போது பாத்தீங்கன்னா அது தூரத்திலே பார்த்துட்ட உடனே எப்படி போவான்? மெதுவா நடந்து போவான். வனாந்தரத்திலே அதாவது குதிரை எப்படி நடக்கும்? மெதுவா. அது குதிரை நடைய சறுக்கி அப்படி இப்படி நடக்குமா? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. குதிரை அவ்வளவு சீக்கிரம் சறுக்காது, அழகாக நடக்கக்கூடிய ஒன்று. அதனாலதான் வனாந்தரத்தில் எப்படி குதிரைகள் நடந்து போகுமோ அப்படியே அதை போல நடத்தினவர் எங்கே? அவங்களுக்குள்ள ஒரு கேள்வி, இப்படியாக நடத்தி கொண்டு வந்தவர் ஆள காணமே, இப்படிப்பட்ட யுத்தம் தானே நடக்குது, போராட்டம் தானே நமக்கு இருக்குது அப்படின்னு இவர் யோசிக்கிறதான வேலையிலே பிதாவாகிய தேவன் கட்டளையிடுறார் ஆவியானவர், நீ போயிட்டு நடுவுல போய் நில்ல. ஹல்லேலூயா. ஆவியானவர் கட்டளை என்ன? நீ அவன் நடுவிலே நிற்கும்படி. நடுவிலே நின்னதான பரிசுத்த ஆவியானவர் அவர்களை எங்க கொண்டு போறாரா? எப்படி இந்த ஆட்டு மாடுகள் எல்லாம் பள்ளத்தாக்கிலே கொண்டு போய் மேய்க்கிற வண்ணமாய் கொண்டு போவாங்களோ அப்படியாகவே அவர்கள் என்ன பண்ணாரா? கொண்டு போனாரா. அப்போ இவருடைய வேலை என்ன? பரிசுத்த ஆவியானுடைய வேலை அழகாக இங்கே எழுதப்பட்டதான ஒரு காரியம் என்ன? அவரை துக்கப்படுத்தினாலும் கூட அவர் என்ன பண்ணார்? அவர்களை விட்டு விலகினாலும் கூட மீண்டுமாய் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர்களுக்கு நடுவிலே இருந்து பெரிய காரியங்களை செய்கிறதை பார்க்கிறோம். ஆனா அவங்க நடுவுல தான் இருந்தார் ஆவியானவர், அவர் நடுவுல தான் இருந்தார். ஆனா வேதம் சொல்லுகிறதான காரியம் என்ன? ஆண்டவர் என்ன? புதிய ஏற்பாட்டினுடைய காலம், புதிய உடன்படிக்கையினுடைய காலம் அப்படி வருகிறதான அந்த சூழ்நிலையில் 8ஆம் அதிகாரம் எபிரேயர் பார்க்கிற, ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப என்ன? அவர்கள் ஆண்டவருக்கு ஆவியானவருக்கு விரோதமாய் எழும்பினதான வேலையில ஆண்டவருக்கு என்ன வந்தது? பிதாவாகிய தேவன் என்ன பண்ணார்? கோபப்பட்டார், அவளுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணினார், யுத்தம் செய்தார். ஆனால் இங்கே பார்க்கிறோம் பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லுது என்ன? இனி அவர் நினைக்க மாட்டார் என்று இவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஏன் சொன்னார்? தேவனுடைய ஆழங்களை ஆராய்ந்து அறிந்து இருக்கிறவர் ஒரே ஒருவர் மாத்திரம்தான், இயேசு கிறிஸ்து கிடையாது. ஆண்டவர் சொன்னார் என்ன? நான் அவர் வரும் நாழிகை எனக்கே தெரியாது, நான் எப்ப வருவேன் எனக்கு தெரியாது. அது எப்படி இருக்குது? அது தேவனுடைய கரத்தில் இருக்குது, அது மறைக்கப்பட்ட ஒன்று, அது இன்னும் வெளிப்படுத்தப்படல. ஆனா அதற்கு உண்டான அடையாளங்கள் இருந்தாலும் கூட அது நடக்கும் என்னால் என்ன பண்ண முடியாது, இந்த காலத்துல நடக்கும் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டார். ஆனா தேவனுடைய ஆழங்களை ஆராய்ந்து அறிந்ததான ஆவியானவருக்கு தெரியும் என்னைக்கு அவர் மகிமையோடு கூட வரப்போகிறார் என்பது. ஏன் சொன்னா பிதாவாகிய தேவனுடைய இருதயத்தில் இருக்கிறதான காரியத்தை இப்ப இந்த 8ஆம் அதிகாரம் எபிரேயர் 8ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனத்துல யார் சொல்றாங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் சொல்றார் என்ன? ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். மோசே கிட்ட சொன்னார் என்ன? அவனுடைய பாவங்களை நான் என்ன பண்ணுவேன்? விசாரிப்பேன். அவங்க பேரதான் பிரிக்க போடுவோம், உன் பேரை இருக்க மாட்டேன்னு சொன்னார் ஆண்டவர். ஆனா ஆவியானவர் மூலமாக தேவன் வெளிப்படுத்துகிறதான ஒன்று என்ன? அப்ப நினைப்பேன்னு சொன்னவர் இப்ப சொல்றாரு என்னன்னு சொல்லிட்டு, ஹல்லேலூயா, இனி நானு அதை நான் நினைக்கவே மாட்டேன். அப்ப நீ பாவம் செய்யலாமா? செய்யு. அக்கிரமம் செய்யலாமா? செய்யு. விபச்சாரம் செய்யலாமா? செய்யு. திருடலாமா? செய்யு. ஹல்லேலூயா. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், திருடவன் இன்னும் திருடட்டும்.
ஆனா என்ன? ஹல்லேலூயா, மரணமும் பின்பு நியாய தீர்ப்பு உனக்கு நியமிக்கப்பட்டு இருக்கிறது என்பதை முன்னாலே ஆண்டவர் சொல்லிட்டார். ஹல்லேலூயா, இதை நீ படிச்சுட்டு இதை நீ செய்ய. பிரசங்க அதுதான் சொல்லுவான். உன் வாலிபத்திலே நீ என்ன பண்ண? வாலிபருக்கு சொல்ல உன் கண் கண்டபடி நீ செய்ய. உன் இருதயம் எதெல்லாம் வாஞ்சிக்குதோ இச்சிக்குதோ எல்லாத்தையும் செய்ய. எல்லாத்தையும் நீ செய்ய. ஆனா ஒன்றை மட்டும் உனக்கு நான் நினைவுபடுத்துகிறேன். இவை எல்லாவற்றையும் என்ன பண்ணார் ஆண்டவர்? நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்தும் போது நீ என்ன பண்ணுவ? வெட்கப்பட்டு போயிடுவ. ஹல்லேலூயா. ஒரு சகோதரி கேட்டாங்க, இப்படி நினைப்பதில்லைன்னு சொல்லி இருக்குது, எப்படி? நானா சொன்னேன்? நான் எழுதல. ஹல்லேலூயா. ஆண்டவர் பிசாசுகிட்ட சொன்னார், எழுதி இருக்கிறது. என்ன எழுதி இருக்குது? உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக எழுதி இருக்குது. ஆண்டவர் எழுதி இருக்குதுன்னு சொன்னா பிசாசு எழுதி இருக்குதுன்னு தான் சொன்னான். அவன் சொன்னதுக்கு தப்பு இல்லை. ஏன்? இவருக்கு பசி இருக்கிறது அவன் உணர்ந்து இப்படிப்பட்ட காரியத்தை அவன் சொன்னான். ஹல்லேலூயா. ஆனா வேதாகமம் தெரியப்படுத்துகிறதான காரியம் என்ன? நீ எதை வேணாலும் நீ செய்ய. ஆனா நல் மனசாட்சி ஒரு மனுஷனுக்குள்ளே வந்துட்ட பிறகு உன்னால் அதை என்ன பண்ண முடியாது? செய்ய முடியாது. ஹல்லேலூயா. நல் மனசாட்சி உடையவனாய் இரு. விசுவாசத்தை நீ சேதப்படுத்துவதற்கு எது காரணமா இருக்கும் சொன்னால் உன்னுடைய மனசாட்சி. விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்த கூடாதுன்னு சொன்னா உனக்கு என்ன இருக்கணும்னு சொன்னா குட் கான்சியஸ், நல் மனசாட்சி உடையவனா இந்த உலகத்துல நீ வாழணும். ஹல்லேலூயா. ஜால்ரா போடுறவனா இருக்கக்கூடாது. ஜால்ரா போடுறவனா இருக்கக்கூடாது. ஆவியானவர் அதே 1 தீமோத்தேயு 4:1 சொல்ல, கடைசி நாட்களிலே கடைசி காலங்களிலே மனசாட்சியிலே சூடுண்ட பொய்யர், மனசாட்சியிலே சூடுண்ட பொய்யர், வேதத்துக்கு விரோதமாய் போதிக்கிற பொய்யர், வேதத்துக்கு விரோதமான காரியங்களை எடுத்துரைக்கிற பொய்யர், இவங்கெல்லாம் என்னவா? அவங்க எல்லாம் எப்படிப்பட்டவங்க சொல்லி எழுதி இருக்கிறார் ஆண்டவர்? மனசாட்சியிலே சூடுண்டவர்கள். அவர்கள் என்ன பண்ணுவாங்க? உன் விசுவாசத்தை கெடுத்து போடும்படி உன் வீட்டுக்கே வருவாங்க. ஆண்டவர் தட்டிட்டு இருப்பாரு, ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க? திறந்துகிட்டு நேரம் உள்ளே வருவாங்க. அதனால ஆண்டவர் சொல்றேன், இதோ நான் வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். அவருக்கு நீ இடம் கொடுத்தினா என்ன பண்ண? ஹல்லேலூயா. பாவம் வாசற்படியில் இருக்காது. இன்னைக்கு அநேகருடைய வாசல் கதவை தட்டுகிறதான பாவம் உண்டு. வேதத்திற்கு புறம்பான காரியம், இன்னும் நியாயப்பிரமாணத்தை தூக்கிட்டு சுத்திட்டு இருக்கிற நிறைய பேர் இருக்காங்க. யெகோவா விட்னஸ் சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்கு. ஹல்லேலூயா. ஆண்டவரை தூதன் தான் சொல்லுவாங்க. தூதன் ஆனவன் எழுதி இருக்குது. ஹல்லேலூயா. ஆனா வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தல கடைசியில இந்த தீர்க்க தரிசன புத்தகத்தில் இருந்து எதை ஆகிலும் ஒன்றை எடுத்து போட்டால் தேவன் அவன் பங்கை என்ன பண்ணுவாராம்? எடுத்து போடுவான். நியாயப்பிரமாணத்தையே ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்? தள்ளிட்டார். அது பழசாகிட்டார். அந்த பிரமாணத்தை கிழிச்சு போட்டார் ஆண்டவர். இன்னும் யெகோவா விட்னஸ் சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க? ஹல்லேலூயா. சனிக்கிழமை தானே? சனிக்கிழமை கொண்டாடுறாங்க யாரு? 7th டே, 7வது நாளா? அவங்க இன்னும் என்ன பண்றாங்க? அத உடலை கேட்டா என்ன சொல்லுவாங்க? ஹல்லேலூயா. ஆண்டவர் உயிர் தந்த நாள் அன்னைக்கா? உங்களே கேட்கிறேன், அன்னைக்கா? சொல்லுங்க பாப்போம். எல்லாம் அமைதியா இருக்கு. நாங்க போய் 7th டேல போய் 2 நாள் இருந்துட்டு வந்து சொல்றது. சனிக்கிழமை தான் அவங்களுக்கு என்ன? ஓய்வு நாள். ஆனா ஆண்டவர் உயிர் தெரிந்த நாள் என்ன? ஓய்வு நாள். வாரத்தினுடைய முதலாவது நாள். சனிக்கிழமை வாரத்தினுடைய முதலாவது நாளா? கடைசி நாள். 6வது நாள் தான் கடைசி. 7வது நாள் தான். ஹல்லேலூயா. இன்னும் அதை தூக்கிட்டு ஒரு குரூப் சுத்திக்கிட்டு தான் இருக்கிறான். இவங்களை குறித்து பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு என்ன? பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ளே இருப்பாரானால் அவங்களுக்குள்ள என்ன இருக்கும்? நல்மன சாட்சி இருக்கும். ஹல்லேலூயா.
இப்போ ஒரு புது உடன்படிக்கைக்குள்ளாக நம்ம வந்து இருக்கிறோம். பழைய உடன்படிக்கை ஆண்டவர் எடுத்து போட்டுட்டார். பழைய உடன்படிக்கை என்ன மோசே என்ன பண்ணா, இந்த வெள்ளாட்டுக்கடா அல்லது காளையினுடைய ரத்தத்தை எடுத்து அந்த புத்தகத்தின் மேலும் ஜனங்கள் மேலும் பணிமுட்டுகள் மேலும் ஆசரிப்பு கூடாரத்தின் மேலும் பலியிடுகிறதான எல்லா ஸ்தலத்தின் மேலும் எல்லார் மேலும் தெளிச்சிட்டு அவன் சொன்னா என்ன, இதுதான் தேவனுடைய உடன்படிக்கையின் ரத்தம். அவனா சொன்னானா இது தேவன் ஏற்படுத்தினா? அவன் பொய்யா சொன்னா இல்ல. அப்போ அவனுக்கு கொடுத்ததான காரியம் என்ன, இதுதான் உடன்படிக்கையின் ரத்தம், இதுதான் உடன்படிக்கை, இதுதான் உன்னை பரிசுத்தப்படுத்தும். ஆனா பரிசுத்தப்படுத்தும் அப்படின்னு சொல்லி தெளித்தானே தவிர அவனுடைய மனசாட்சியானது நல் மனசாட்சியா மாறிச்சா ஒருத்தனுக்குமே கிடையாது, அவனுக்கும் கிடையாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னா இவன் வேற விதமா செய்வான், ஆண்டவர் சொன்னா இவன் வேற விதமா பேசுவான். ஹல்லேலூயா. இப்படிதான் என்ன பண்ணிட்டு இருக்கு, காலங்கள் ஓடிக்கிட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனா தீமோத்தேயுவுக்கு எழுதின நிருபத்திலே வாசிக்கும் போது பாருங்க, அழகாக கற்பனையின் பொருள் என்னவெனில் நம்ம ஆரம்பிக்கிறோம் பாருங்க. கற்பனையின் பொருள் என்ன? ஹல்லேலூயா. கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயத்திலும், என்னவா, சுத்தமான இருதயத்திலும் நல்மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பு என்று வேதாகமம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இதுதான் நல் மனசாட்சிக்குரியதான காரியங்கள். விசுவாசம் இருக்கணும், அன்பு இருக்கணும். இது எல்லாமே வந்து சேர்ந்து எப்படி வரும் சொன்னா கற்பனையின் மூலமா, தேவனுடைய வார்த்தையின் மூலமா தான் என்ன பண்ண முடியும், நீ அதை பெற்றுக் கொள்ள முடியும். ஆனா பேதுரு எழுதும் போது அழகாக எழுதுறான். என்னவா, 1 பேதுரு அப்படி 3ஆம் அதிகாரத்தை திரும்புவோம், 16ஆம் வசனத்தை வாசிங்க. கிறிஸ்துவுக்கு ஏற்ற உங்கள் நல்ல நடக்கை நம்மை அக்கிரமக்காரர் என்று சொல்லும் விஷயத்தில் உங்களுக்கு அடுத்தது என்ன, உங்களுக்கு விரோதமாய் சொல்லுகிற விஷயத்திலும் அவர்கள் வெட்கப்படும்படிக்கு இது நல் மனசாட்சி உடையவர்களாக இருங்கள் என்று சொல்லிவிட்டு அதே 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல அந்த என்ன சொல்றான் பாருங்க, அந்த நல் மனசாட்சி என்னன்றது அவன் சொல்றான் பாருங்க, வாசிங்க. அதற்கு மேலே சொல்லப்பட்டதான அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்சத்திலே காணப்படுகிற அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாய் இருந்து பாருங்க. என்னவா, இங்க நல்லா நீங்க கவனிக்கணும். ஒரு மனுஷனுக்கு ஏன் நல் மனசாட்சி இருக்கணும் ஏன் காத்துக்கொள்ளணும் சொன்னா இங்க பேதுரு அழகாக எழுதுறான். என்ன நல் மனசாட்சி, வாசிங்க. தேவனை பற்றும் நல் மனசாட்சி. என்னவா, இங்கே தேவனை பற்றும் நல் மனசாட்சி உடன்படிக்கையாய் இருந்து, நல் மனசாட்சி உடன்படிக்கையாய் இருந்து இப்பொழுது நம்மையும் பாருங்க. என்னவா, இந்த நல் மனசாட்சி உடையவனாய் இருக்கிறவனை என்ன ஆக்க போகுதுன்னு சொன்னா, இப்பொழுது நல் மனசாட்சி உடையவனாய் இருக்கும் போது நம்மையும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலினாலே ரட்சிக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன் ஒருவனுக்கு நல் மனசாட்சி இருக்கணும், ஏன் ஒருவனுக்கு இப்படிப்பட்ட நல் மனசாட்சி உடையவனாய் இருக்கணும் திரும்ப திரும்ப சொல்வதனுடைய நோக்கம் என்ன? இது தேவனுடைய நல் மனசாட்சியினுடைய ஒரு உடன்படிக்கை. இது ரத்தத்தின் மூலமாக வந்த உடன்படிக்கைக்கு அடுத்தது என்ன? நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாய் ஒரு மனுஷன் இந்த பூமியிலே தேவனுக்கு முன்பதாக இருப்பானால், அந்த நல் மனசாட்சியை காத்துக் கொள்ளுவானால் அதனுடைய பிரதிபலன், அது பின்னாலே வரக்கூடியதான ஆசீர்வாதம் என்ன என்று பார்க்கிறதான வேலையில கடைசி மட்டும் வாசிப்பான். அது நம்மையும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதினால் பாருங்க, நம்மையும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதினால் ரட்சிக்கிறது. எப்படியா, இந்த நல் மனசாட்சியின் உடன்படிக்கை உன்னை வீணாக்காது. அதனால இருக்கிறதுனால நீ கெட்டு போயிட போறது கிடையாது, ஒன்னை இழந்து போயிட போறது கிடையாது.
அதுக்கு மாறாக என்ன, விலையேறப்பட்டதான ஒரு காரியத்தோடு உன்னை இணைக்கிறதை பார்க்கிறோம். அது என்னவா, உங்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இல்ல, அவர் எப்போ உயிர்த்தது வரப்போறாரோ அப்படின்ட்டு இங்க எழுதப்படல. என்றைக்கு அவர் உயிரோடு எழுந்தாரோ அன்றைக்கே நீங்களும் நானும் அவரோடு கூட இணைக்கப்பட்டு விட்டோம். ஹல்லேலூயா. இப்போ நீங்களும் நானும் எந்த சாயல் இருக்கிறோம்னு சொன்னா, உயிர் தெழுதலின் சாயலிலே. இப்ப நீங்களும் நானும் எங்க இருக்கிறோம்னு சொன்னா, வேதத்தின்படி பிதாவினுடைய வலது பாரிசத்திலே அவரோடு கூட அவருடைய சிங்காசனத்திலே நாம் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். எத்தனை பேர் அந்த ஆமென் சொல்ல முடியும்? இதுதாங்க நல் மனசாட்சியினுடைய உடன்படிக்கையினுடைய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. பூமியில் இப்ப நான் இருக்கிறேன், ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது, என்றைக்கு அவர் உயிரோடு எழுந்தாரோ அன்றைக்கே நல் மனசாட்சி உடையவன் ஒவ்வொருவரும் அவரோடு இணைக்கப்பட்டு விட்டான் என்பதை வேதாகமம் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இனி உன் பாவத்தை அவன் நினைக்கிறது இல்ல, அன்னைக்கே உன்னை அவரோடு கூட உயிர் தெழுதலை இணைத்து விட்டார். ஹல்லேலூயா. உனக்கு மரணம் வரணுமே தவிர நியாய தீர்ப்பு உனக்கு கிடையாது. ஹல்லேலூயா. அவர்களுக்கு தான் நியாய தீர்ப்பு. எனக்கு நீ என்ன பண்ணீங்க, நீ சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்க, உனக்கு எதுக்கு நியாய தீர்ப்பு? நல்லா யோசனை பண்ணி பாருங்க, நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இப்ப நான் எப்படி இருக்கிறேன், அவருடைய முதலாவது உயிர் தெழுதல் ஆன அன்னைக்கே நான் என்ன பண்ணப்பட்டேன், ஆண்டவரோடு கூட நான் இணைக்கப்பட்டு விட்டு, ஐக்கியமாகி விட்டு, அவரோடு கூட நான் ஒன்றாக இணைக்கப்பட்டு விட்டு. ஹல்லேலூயா. எனக்கு எதுக்கு நியாய தீர்ப்பு? ஆனா நீ செய்கிறதான காரியம் அவன் நினைக்கிறது இல்ல. ஆனா உன்னை நீயே ஹல்லேலூயா நிதானித்து அறியாமல் நீ மறுபடியும் செய்வேனானால் உனக்கு நேரிடுகிறதான காரியம் என்ன? ஒரு 20 வயசு இருப்ப, 30 வயசு, 40 வயசு இருப்ப. ஹல்லேலூயா. என்ன நடக்கும்னு சொன்னா, சீக்கிரத்திலே ஆண்டவர் என்ன பண்ணுவார், நம்மை அழைத்துக் கொள்ளுவார். ஆபிரகாமோடு கூட பேசும்போது ஆபிரகாமுக்கு என்ன சொன்னார், முதிர் வயதிலே, நரைச்சு போன முதிர் வயதிலே நீ செத்து போயிடுவ, நீ அப்படி சாவ இப்படி சாவன்ட்டு ஆண்டவர் அப்படி சொல்லல. ஆண்டவர் சொல்றார் என்ன, உன் முற்பிதாக்களோடு கூட நீ சேர்க்கப்படுவாய். ஹல்லேலூயா. ஏற்கனவே ஒரு லைன் இருக்குது, அந்த லைன்ல பாக்கியா இருக்கிற ஒவ்வொருத்தனா கொண்டு போய் என்ன பண்ணார் ஆண்டவர், அந்தந்த காரியத்தை சேர்க்கிற தேவன். அவனுக்கு வாக்கு கொடுக்கும் போதே சொல்லிட்டார், நீ முதிர் வயதிலே உன் முற்பிதாக்களோடு கூட நீ சேர்க்கப்படுவாய். ஹல்லேலூயா. ஆனா அவனுக்கு கிடைக்காததான ஒரு ஸ்லாக்கியம் பரலோகத்துலதான் இருக்கிறான். அந்த பூமியில நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது, நல் மனசாட்சி உடையவனா என்னை தேவன் தம்முடைய உயிர் தெழுதலின் வல்லமையோடு கூட என்னை சேர்த்து கொண்டு அவருடைய வலது பாரிசத்தில் பிதாவோடு கூட நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். இந்த செய்தியை பரலோகம் கேட்டுக்கிட்டு ஆபிரகாம் கேட்டுட்டு, ஆபிரகாம் பிரசங்கம் பண்ணல. ஹல்லேலூயா. ஆபிரகாம் பிரசங்கம் பண்ணினானா, ஈசாக்கு பண்ணானா, யாக்கோபு பண்ணானா? அவர்களுக்கு இல்லாத ஒரு பலன் என்ன, பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமிக்கு வந்த பின்பு பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டு ஹல்லேலூயா ஞானவான்களை வெட்கப்படுத்திக் கொண்டு இருக்கிற தேவன் அவர்தான் தேவன். ஹல்லேலூயா. என்ன ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க நான் ஆசைப்படுகிறேன். ஹல்லேலூயா. பாருங்க எப்படி இந்த கான்ஷியஸ் மனசாட்சி எல்லாருக்கும் உண்டு. நல் மனசாட்சி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்த பிறகுதான் அது கிரியை செய்யுது. அது இங்கே பாருங்க, ஆதாரபூர்வமாக பார்க்கிறோம். என்ன ஒரே ஒரு காரியத்தை பாருங்க, யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் பாருங்க, இயேசு ஒலிவ மலைக்கு போனார். மறுநாள் காலையிலே அவர் திரும்பி தேவாலயத்திற்கு வந்த போது ஜனங்கள் எல்லாரும் இடத்தில் வந்தார்கள். அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். உபதேசம் பண்றார். அடுத்தது 3ஆம் வசனம் பாருங்க, அப்போது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை வேத பாரகர் யாரு,
ஒண்ணு தெரியும், நமக்கு கூட தெரியாம இருக்கு, ஆனா அவனுக்கு எல்லாமே தெரியும். அவனும் பாருங்க என்னவா அழகாக சொல்லுது, பரிசேயரும் அவரிடத்திலே கொண்டு வந்து அவனை நடுவே நிறுத்தி, வேத பாரகர் பரிசேயர் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க, இயேசுவை குற்றம் கண்டுபிடிக்கும்படிக்கு. அதுதான் சொல்லிட்டு போகிற இந்த ஸ்திரீ விபச்சாரத்திலே கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டார். ஹல்லேலூயா. இப்ப என்ன பண்றாங்க, நியாயப்பிரமாணத்தை சொல்றாங்க. இப்படிப்பட்டவைகளை யாரு, இப்படிப்பட்ட விபச்சாரம் செய்கிறவர்களை என்ன சட்டம் சொல்லுதுன்னு சொன்னா, கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறாரே. மோசே கட்டளையிட்டு இருக்கிறார். நியாயப்பிரமாண புத்தகத்தை கையில வச்சுன்னு சொல்றான். ஆண்டவருடைய புத்தகம் தான் கிடையாது, அவரே தான் வேதம். வேதமே அவர் தான் எழுதி இருக்குது மோசேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து என்ன பண்றா சொல்றா பாருங்க என்னன்னு சொல்லிட்டு, இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். ஆண்டவர் பாருங்க, நீங்களும் நானும் தான் என்ன பதில் சொல்லியிருப்போம், யாருக்கிட்ட வந்து பேசுறேன் முதல்ல ஞாபகம் இருக்குதான் கேட்டு இருப்போம். வேதமே நான் தான், பிரமாணமே நான் தான், என்கிட்ட வந்த கேள்வி கேட்கிறேன். ஆனா ஆண்டவர் ஒண்ணுமே சொல்லல. அவர்கள் மேல் குற்றம் சுமத்துவதற்காக காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் என்ன பண்ணாங்க, தாரியிலே எழுதினார். அவ கையில் வச்சுக்கிற பிரமாணம் என்னது, நியாய பிரமாணம். உன் தேவனாகிய கர்த்தரை நீ பரிட்சை பாராதிருப்பாயாக இருக்குது. இதையே வச்சுக்கிட்டே வந்து அவரிடத்துல குற்றம் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அவரையே சோதிக்கிறது பாருங்க. என்னென்ன காரியம் நடக்குது பாரு, மனுஷன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான் பாருங்க. அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்க, இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப தொந்தரவு பண்றாங்க. எப்படியாவது இந்த மனுஷன் மேல குற்றம் சுமத்தணும். ஆனா அதை கேட்டுக்கிட்டே ஆண்டவர் என்ன பண்ணி எழுதிக்கிட்டே என்ன எழுதினாருன்னு தெரியும். ஹல்லேலூயா. அவங்க தலை எழுத்து எழுதினாரா என்னன்னு ஒண்ணு புரியும். அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களை ஆண்டவர் பாருங்க, பிரமாணத்தை எழுதினவருக்கு தெரியாது என்ன பதில் சொல்லணும். வேதமே அவர் தான். ஆனா ஒரே வார்த்தையில என்ன பண்ணிட்டார், அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, அவர் நிமிர்ந்த வேலையே அவங்க என்ன பண்ணிட்டு பாருங்க, உள்ளெல்லாம் உடைஞ்சு போய் இருக்கணும் பாருங்க. என்ன நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி மறுபடியும் அவர் குனிந்து எழுத தொடங்கினார். அங்க நல்லா கவனிக்கணும் வசனத்தை. என்னவா கேட்டது வந்து ரெண்டு பேர். எத்தனை வேதப்பாரர் வந்தாங்க, எத்தனை பரிசேயர் வந்தாங்கன்னு சொல்லல. வேதப்பாரர் பரிசேயர். ஆனா ஆண்டவர் சொல்ற, உங்களில், நீங்க ரெண்டு பேரும் வந்து கேட்கறீங்கல்ல, உங்களுக்குள்ள எவன் பாவம் இல்லையோ அவன் முதல்ல என்ன பண்ண, கல்லேறி. உங்க கையில தான் இருக்குது நியாயப்பிரமாணம். பிரமாணத்தை வச்சுக்கிட்டு தான் வந்து நீ பேசிக்கிட்டு இருக்கிற, தண்டனை கொடுக்கணும்னு. அந்த பிரமாணத்தை வச்சிருக்கிற நீயே என்ன பாவம் செய்யாதவனா இருந்தா நீ முதல்ல கல்லு, நீ தான் கல் எறியணும் முதல்ல, அதுக்கு பிறகு அவங்க எரியட்டும். ஹல்லேலூயா. ஆனா நடக்கிறது பாருங்க என்ன, அவர்கள் பாருங்க என்னவா, அவர்கள் அதை கேட்டு என்ன நடக்குதா, தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பாருங்க, கையில வச்சிருந்ததான வேதம் அவர்களே என்ன பண்ணிச்சான், மனசாட்சிய நியாயம் தீர்க்கிறதை பார்க்கிறோம், குத்தி சின்னாபின்னமாக்குறதை பார்க்கிறோம். நல்ல யோசனை பண்ணி பாருங்க. உங்களில் பாவம் இல்லாதவன் எவனோ முதலாவது அவன் மேல கல்லெறின்னு சொன்னதான வேளையிலே என்னவா, அதை கேட்டு, இந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்திலே தங்கள் மனசாட்சியிலே கடிந்து கொள்ளப்பட்டு, அவர் கல்லுதான் எடுத்து அடிக்க சொன்னார். அவர் ஏதோ கோபமா பேசினாரா, திட்டினாரா, சபித்தாரா, எதுவுமே சொல்லல. உனக்கு பாவம் இல்லைன்னு சொன்னா கல்லேறி. ஹல்லேலூயா. வேற ஒண்ணுமே சொல்லல.
ஆனா இங்க நடந்ததான காரியம் என்ன? கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார். அந்த ஸ்திரீ நடுவே நிற்கிறதை வேதாகமம் வெளிப்படுத்துகிறது. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. ஒரு பெரிய கூட்டமே வருது. அட்லீஸ்ட் அந்த வேதம் வச்சுக்கிட்டு பிரமாணத்தை வச்சிருந்தவனாது யோகியமா இருந்திருக்கணும். இல்ல குற்றம் கண்டுபிடிக்க வந்ததான இந்த வேத பாரகரும் பரிசெயலுமாவது யோகியமா இருந்திருக்கணும். இல்ல ஹல்லேலூயா. ஆனா தேவனுடைய வார்த்தை, நல்மன சாட்சியினுடைய உடன்படிக்கையின் ரத்தத்தை சிந்தினவர் சிந்த போகிறவர் நடக்கிறதான காரியம் பாருங்க. நிமிர்ந்த பார்த்த உடனே ஹல்லேலூயா, அவர் அவளை பார்த்த உடனே அவளுடைய இருதயம் என்ன ஆயிடுச்சு? ஹல்லேலூயா, சின்ன பின்னமாகி விட்டது. இருதயத்தில் என்ன மனசாட்சி? அவர்களுடைய மனசாட்சி அவர்களையே குத்தும்படி, அவர்களையே ஹல்லேலூயா சிந்திக்கும்படி அல்ல, ஓடும்படி செய்தது பாருங்க. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, அப்ப இருந்ததான காரியம், முன்னாலே பலியிட்டதான சூழ்நிலை, தேவன் அவர்களோடு கூட இருந்ததான சூழ்நிலை, ஆண்டவர் வந்த பின்பு, ஆவியானவர் வந்த பின்பு வேதம் அழகாக சொல்லுகிறது என்ன? ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை பரிபூர்ணப்படுத்த முடியவில்லை. ஹல்லேலூயா. ரத்தம் தெளிக்கப்பட்ட ரத்தம் ஒரு மனுஷனுடைய இருதயத்தை பூர்ணப்படுத்தவில்லை, பூரண மனுஷனாக மாற்றப்பட முடியவில்லை, மனசாட்சி உள்ளவனாக மாற்ற முடியவில்லை. ஆனால் வார்த்தையாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து அவருடைய வாய் திறந்து சொன்ன மாத்திரத்திலே அவருடைய இருதயம் நல் மனசாட்சி உள்ளவர்களாய் மாறுவதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஹல்லேலூயா. வந்தவங்க எல்லாரும் பாவிகள், எல்லாரும் பாவி, மனசாட்சி இல்லாதவர், கல்லெறிவதே நோக்கம், குற்றம் சுமத்துவதே நோக்கம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய வார்த்தைகளே எந்த வார்த்தை கொண்டு சோதிக்க வேண்டும் என்று வந்தார்களோ அதே வார்த்தை அவர்களுக்குள்ளே நல் மனசாட்சியின் உடன்படிக்கைக்கு உள்ளாக எல்லாரையும் மாற்றினதை வேதாகமம் வெளிப்படுத்துகிறதை பார்க்கலாம். போகும்போது எப்படி போனா? வரும்போது ஒரு வெறியோடு கூட வந்தான், பல வெறியோடு கூட வந்தான். ஆனா திரும்பி போகும்போது நல் மனசாட்சியுடையவனாக ஒவ்வொருவன் கையில் இருந்ததான கல்லை கீழே போட்டுவிட்டு ஹல்லேலூயா அவன் திரும்பி போகும்போது ஹல்லேலூயா, என்னால்தான் ஆண்டவர் சொன்னார், என்னிடத்தில் வருகிறவன் ஹல்லேலூயா நான் புறம்பே தள்ளுவதில்லை. பாவியா வந்தாலும் நான் அதை ஏற்றுக்கொள்ளுவேன். பாவியா இருக்கிறவன் சொல்லி அவனுக்கு குற்றம் சொல்லி தண்டனை கொடுக்க வரவனே என்னால என்ன பண்ண முடியும்? மாற்ற முடியும். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி, ஜீவ ஒளி அவர்தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அதே பாருங்க, ஏசாயா 63:12 வாசிக்கும் போது ஹல்லேலூயா தெளிவாக சொல்லுகிறதான ஒரு காரியம் என்ன? அது ஒன்றை மட்டும் வாசிங்க. அவர்கள் நடுவிலே நம்முடைய பரிசுத்த ஆவியை இருக்க கட்டளையிட்டது. பாருங்க, அவன் நடுவிலே பரிசுத்த ஆவி இருந்தார். ஆனா ஒருவனுக்கு நல் மனசாட்சி இல்லாமல் போயிற்று. ஆனால் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டதான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருந்து புறப்பட்டதான அந்த வார்த்தையானது எல்லாரையும் நல் மனசாட்சி உள்ளவர்களாக மாற்றுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நல் மனசாட்சி இருக்கு? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப நம்ம எல்லாரும் எப்படி இருக்கிறோம்? நல் மனசாட்சி உள்ளவர்களாகவோ உயிர்த்தெழுதலின் வல்லமையிலே இணைக்கப்பட்டவர்களாக தேவனுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறவர்களாக. அம்மா கண்டாங்க எப்படி அவர் நினைக்கிறது சொன்னா, இனி பாவம் செய்யறவங்க பாவம் செய்யறவங்களுக்கு நினைக்கிறது இல்லை. அதுதானே ஹல்லேலூயா.
வேறொரு பிரமாணம் கொடுக்கப்படவில்லை. அல்லேலூயா. நீ மறுபடியும் செய்தனா என்ன நடக்கும்? ஆண்டவருக்கு முன்னால என்ன பண்ண? குற்றம் உள்ளவனாய் நீ நிக்க போற. அதுதான் உண்மை. ஆனா இப்ப நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? அவருடைய வலது பாரிசத்தில் இருக்கிறோம். ஏன் சொன்னா நல் மனசாட்சியினுடைய உடன்படிக்கைக்கு உள்ளாக வந்தபடியினாலே அது நம்மையோ அல்லேலூயா உயிர்த்தெழுதலின் வல்லமையிலே இணைத்து ஆண்டவரோடு கூட உட்கார செய்தது. இதுக்காக தான் வேதம் சொல்லுது, உனக்கு என்ன இருக்கணும்? நல் மனசாட்சி உடையவனாய் நீ இரு. தீமோத்தேயுவே, விசுவாசம் மட்டும் இருந்துட்டா போதாது. நீ விசுவாசின்னு சொல்லிக்கிட்டு தெரியக்கூடாது. உனக்குள்ள என்ன இருக்கணும்? விசுவாசமும் இருக்கணும், நல் மனசாட்சியினுடைய உடன்படிக்கையினுடைய காரியமும் உனக்குள்ளே எனக்குள்ளே காணப்பட வேண்டும். அல்லேலூயா. உங்களை நீங்களே சொல்லிக்காதீங்க, நான் தகுதி இல்லவன் சொல்லாதீங்க. அநேக ஜபத்துல அப்படிதான் சொல்றாங்க. பாடல்கள் எழுதுனா வேற வழி இல்லைன்னு நம்ம பாடிக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா நம்மளால பாட்டு எல்லாம் எழுத முடியாது. அல்லேலூயா. அன்றைக்கு இருந்த வெளிப்பாடு அவ்வளவுதான். அல்லேலூயா. ஆண்டவர் எந்த களிமண்ணையும் எடுத்து மனுஷனை உருவாக்கல. களிமண் கருப்பா இருக்கும். ஆனா என்ன பண்ணார் ஆண்டவர்? ஆதாமை எந்த மண்ணினால செஞ்சார்? என்ன பண்ண? செம்மண்ணால. ஆனா நாம எழுதிக்கிட்டு பாட்டு என்ன? களிமண். கொய்யவானே கொய்யவானே களிமண். நாம எப்பவுமே என்ன பண்ணுவோம்? தப்பு தப்பா பாடிட்டு இருப்போம். அன்னைக்கு தப்பா எழுதிட்டாங்க. அவங்களுக்குள்ள வெளிப்பாடு அவ்வளவுதான். மோசேக்கு இருந்த வெளிப்பாடு அவ்வளவுதான். யாக்கோபுக்கு இருந்த வெளிப்பாடு அவ்வளவுதான். ஏன் பவுலுக்கு இருந்த வெளிப்பாடு அவ்வளவுதான். ஆனா இன்னைக்கு எனக்கு இருக்கிற வெளிப்பாடு தேவனாலே கொடுக்கப்பட்டதான அல்லேலூயா. நல் மனசாட்சியின் உடன்படிக்கைக்குள்ளே நான் இருக்கிறபடியினாலே பேசுகிறவர் அவர். அல்லேலூயா. வெளிப்படுத்துகிறவர் அவர். அல்லேலூயா. அவருடைய மனதில் இருக்கிற காரியத்தை வெளிப்படுத்தின அதே ஆவியானவர் இன்றைக்கு சபைக்கு முன்பதாக உங்களை தைரியப்படுத்தும்படி, உங்களை ஊன்ற கட்டும்படி, இழுத்து போடும்படிக்கு அல்ல, நீங்கள் மாளிகையாக எழும்பும்படியாக, ஏதும் சொல்லுகிறபடி மாளிகையாக நீங்கள் எழும்பப்பட வேண்டும். அதற்காக தான் உபதேசம். ஆண்டவர் உபதேசம் பண்ணுகிற இடத்தில் எல்லாமே ஒவ்வொரு காரியத்தை சொன்னார். ஏன்? ஜனங்களுடைய நிலை உயரப்பட வேண்டும், உயர்த்தப்பட வேண்டும், நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இந்த உலகத்தில் எல்லா ஆசீர்வாதத்தை காட்டிலும் உன்னதமானது எதுன்னு சொன்னா உயிர் தெழுதலினுடைய வல்லமையிலே நாம் இணைக்கப்படுவதுதான் உன்னதமான ஆசீர்வாதம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? அல்லேலூயா. இன்றைக்கு உங்களுக்கு எனக்குள்ள என்ன இருக்குது? நல் மனசாட்சியுடைய உடன்படிக்கைக்குள்ளே நாம் இருக்கிறோம். அது மட்டும் கிடையாது, அவருடைய உயிர்த்தெழுதல் எப்பயோ 2025ஆம் ஆண்டுக்கு முன்பதாக அவர் உயிர்த்தெழுந்தார். என்றைக்கு இந்த பூமியில உயிர்த்தெழுந்தாரோ அன்றைக்கே நான் என்ன பண்ணப்பட்டிருக்கிறேன்? அவரோடு கூட இணைக்கப்பட்டு விட்டேன். அல்லேலூயா. அவருடைய சாயலிலே இணைக்கப்பட்டு விட்டு, அவருடைய மரணத்திலே இனி ஒண்ணுமே கிடையாது. பாருங்க, ஞானசான ஒரு மரணம், அதிலே நான் இணைக்கப்பட்டு விட்டேன். ஆவியிலே இணைக்கப்பட்டு விட்டேன். நல் மனசாட்சியின் உடன்படிக்கையிலே இணைக்கப்பட்டு அவர் திரும்பி வரப்போகிறார். அதுக்கு முன்பதாக நானும் அவரோடு கூட தான் வரப்போகிறேன். இதுதான் உண்மை. அல்லேலூயா. அவர் திரும்ப தேவன் அவர்களை மரித்தவர்களை கொண்டு வருவார். பாத்தீங்களா? இப்ப நாம அவரோடு கூட தான் இருக்கிறோம். அவர் மகிமையிலே அவர் வெளிப்படும் போது நாமும் அவரோடு கூட வந்து இந்த பூமியில நான் சாகாம இருந்தேன்னு சொன்னா அவர் மத்திய ஆகாயத்துல வரும்போது அந்த மகிமை எனக்குள்ளே வந்து நான் அவரோடு கூட என்ன பண்ணுவேன்? அவரை போலவே நான் இணைக்கப்படுவேன். அதுதான் உண்மை. எத்தனை பேருக்கு அந்த ஆசை? கட்டாயம் நிறைவேறுமே. நாம எல்லாமே அங்கதான் இருக்கிறோம். நாம எல்லாம் உயிர் தெரிந்ததான பிள்ளைகள். எத்தனை பேர் உயிர் தெரிந்து இருக்கிறீங்க? நம்ம எல்லாருமே ஞானஸ்தானத்திற்குள்ளே அடக்கம் பண்ணப்பட்டு இன்னைக்கு நல் மனசாட்சி உடன்படிக்கை சொல்லுது, நீ தேவனோடு கூட அந்த உயிர் தெரிதலிலே நீங்களும் நானும் இணைக்கப்பட்டு விட்டோம் என்பதை வேதாகமம் வெளிப்படுத்துகிறது. கண்களை மூடி தெய்வ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். எல்லாம் மனநாள் படியிடும்.
நல் மனசாட்சியின் உடன்படிக்கை